ஃபிசிக்கலா நமக்கு எப்படி ஆகுது, ஸ்பிரிச்சுவலா எப்படி ஆகுதுங்கிறது மட்டும் பார்க்காம, படிக்கிறதுனாலயும் எவ்வளோ ஒரு நமக்கு ஒரு ஸ்டெடியா ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம அமைச்சுக் கொள்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே அந்த புஸ்தகங்கள வாழ்க்கையில நமக்கு ஒரு ஃப்ரெண்டா கொண்டு வந்துக்கணும். நமக்கு இப்ப அந்த பழக்கமே இல்ல அப்படின்னாலும், இனிமேலு அத நம்ம தொடங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஒரு பழக்கத்த சின்னதுல ஏற்படுத்திக்கிட்டோம்னா, அப்ப அந்தந்த வயசுக்கான புஸ்தகங்கள நம்ம படிக்க படிக்க ஆரம்பிச்சு, நம்ம மனசு அதுக்கு ஏத்த மாரி ஒரு பக்குவம் ஏற்பட ஸ்லோவா நம்மளயே அறியாம நம்மளும் வந்து ஆன்மீக புத்தகங்களுக்குள்ளயும் போக ஆரம்பிச்சுருவோம். அது வந்து எங்க நம்ம பல பேரு சேர்ந்து புதுசா ஒரு பிசினஸ், புது கம்யூனிட்டி அப்படி நம்ம ஆரம்பிக்கணுமா? இல்ல. அவரு என்ன சொல்றாருன்னா, நியூ எர்த் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வித்தின் யூ. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து தான் அந்த நியூ எர்த்த நம்ம கிரியேட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தும் அந்த மாற்றத்த நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா, அதிலிருந்து ஒரு புத்தம் புது பூமிய நம்ம எல்லாருமே சேர்ந்து கிரியேட் பண்ணலாம். அப்படிங்கிறத ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காரு. அறிவுபூர்வமா, அறிவியல் பூர்வமா எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்கணும். கண்டிப்பா பிசினஸ்ல இருக்கவங்கள சிஇஓவா இருக்கவங்கலாம் வெளிய சிஇஓ, உள்ள புத்தாவா இருந்து அந்த பிசினஸ நடத்தணும் அப்படிங்கிறது அவருக்கு திடீர்னு ஒரு பர்ப்பஸா வந்துச்சு. அப்படி ஒரு டிரைவ். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த நேரம் ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம தியானத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கும்போது பிசிக்கலா நமக்கு எப்படி ஆகுது, ஸ்பிரிச்சுவலா எப்படி ஆகுதுங்கிறது மட்டும் பார்க்காம, படிக்கிறதுனாலயும் எவ்வளோ ஒரு நமக்கு ஒரு ஸ்டெடியா ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம அமைச்சுக் கொள்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே அந்த புஸ்தகங்களை வாழ்க்கையில நமக்கு ஒரு ஃப்ரெண்டா கொண்டு வந்துக்கணும். நமக்கு இப்ப அந்த பழக்கமே இல்லை அப்படின்னாலும், இனிமேல அதை நம்ம தொடங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் கூட நம்ம பேசினாலும், பேச பிடிக்கலைனாலும் கவலை இல்ல. புஸ்தகங்கள் வந்து நம்மள வந்து எதுவும் சொல்ல போறதில்ல. அதுக்கு ஒரு மூடோ, அதுவோ இதுவோ நம்மள ஒதுக்க போறதில்ல. ஒண்ணும் இல்ல. நமக்கு எப்ப தோணுதோ அந்த புஸ்தகத்தோட நம்ம பேசலாம். அந்த புஸ்தகத்தோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லையா? சோ அந்த புஸ்தகம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு அழகான நண்பனா நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம பயணத்துல வந்து புஸ்தகங்கள் வந்து நமக்கு கூட ஒரு கம்பேனியனா கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும். அப்போ நம்ம ஆப்பிள் அ டே கீப்ஸ் டாக்டர் அவேங்கிற மாதிரி அ புக் அ டே கீப்ஸ் இக்னரன்ஸ் அவே அப்படின்னு சொல்லி ஒரு அஹ், ஒரு ஒரு புக்கு நம்ம படிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில பல ஒரு 100 நண்பர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க புஸ்தகத்தை நம்ம படிக்கிறதுனால. ஸோ இந்த புஸ்தகம் படிக்கிறதோட ஹேபிட் நமக்கு எப்ப வரணும்? ஓகே, நம்ம இத்தனை நாள் படிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம தொடங்கிக்கலாம். ஆனா நம்மளுடைய குடும்பத்துல நமக்கு சின்ன பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலும் இந்த வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து புஸ்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த புஸ்தகங்கள் வந்து திடீர்னு ஒரு ஏஜ்ல எடுத்து படிக்கும்போது நம்ம வயசுக்கு ஏத்த புஸ்தகம் நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம இப்ப சின்ன குழந்தைங்கள்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா முதல்ல வந்து ஏபிசிடி எப்படி எழுதுறது, 1 2 3 எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிப்போம். அப்புறம் சின்ன சின்ன மாரல் ஸ்டோரிஸ், ஒரு பக்கம் அளவுக்கு உள்ள கதைகளை நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான புக்ஸ் ஒரு 4 பக்கங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கதைகள் படிப்போம். அப்போ அந்த வயசுக்கும் நம்ம என்ன படிக்கிறதுக்கும் கூட ஒரு ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு. சோ அந்த ஒரு பழக்கத்தை சின்னதுல ஏற்படுத்திக்கிட்டோம்னா, அப்ப அந்தந்த வயசுக்கான புஸ்தகங்களை நம்ம படிக்க படிக்க ஆரம்பிச்சு, நம்ம மனசு அதுக்கு ஏத்த மாரி ஒரு பக்குவம் ஏற்பட ஸ்லோவா நம்மளே அறியாம நம்மளும் வந்து ஆன்மீக புத்தகங்களுக்குள்ளயும் போக ஆரம்பிச்சிருவோம். ஆனா சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். யாராவது வந்து அவங்கள திடீர்னு தூண்டி விடுவாங்க. இந்த புக்க படிச்சு பாரேன், நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அப்படிதான். அ எனக்கு அவங்க வந்து பெரிய ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. ஒரு ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான். எங்கேயோ சந்திச்சேன் அவங்கள. எதார்த்தமான ஏதோ ஒரு இடத்துல அவங்கள சந்திக்கும்போது, அவுட் ஆஃப் த ப்ளூ அவங்க இந்த புஸ்தகத்த என் கையில குடுத்தாங்க. ஆக்சுவலா அவங்க கிட்ட கூட காட்டலாம். இந்த இந்த புஸ்தகத்த அவங்க என்கிட்ட குடுத்தாங்க. எக்ஹார்ட் டோலே நியூ எர்த் அப்படின்னு சொல்லி. இந்த புஸ்தகம் பார்த்தீங்களா எவ்ளோ பழசா இருக்கு. அப்படி ஒரு புஸ்தகத்த அவுட் ஆஃப் த ப்ளூ எனக்கு குடுத்தாங்க. அப்போ எனக்கு புரியவே இல்ல. நான் அந்த நேரம் இந்த மாரி புஸ்தகங்கள்லாம் படிக்கக்கூடிய பக்குவமோ, இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ
இது எதுக்குடா நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, இது என்ன மீனிங்கு, நியூ அர்த்னா என்ன, லைஃப் பர்பஸ்னா எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. சும்மா வாங்கி மட்டும் வச்சுக்கிட்டேன் அந்த புஸ்தகத்தை. சரி நமக்கு கொடுக்குறாங்க, அது யாரு எவரும் ஐ மீன் ஷீஸ் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ வாங்கி வச்சுட்டு அப்புறம் இந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள போகும்போது ஒரு ஒரு கேள்வியா வர 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 நம்ம லைஃப் பர்பஸ் என்ன, நம்ம எதுக்காக இங்க இருக்கோம், அப்படி எப்படி ஒண்ணுன்னா வர வர அப்புறம் தான் இந்த புஸ்தகத்தை எடுத்து நான் டீப்பா படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா கூட அந்த புஸ்தகத்துல இருக்கிற கண்டென்ட்ட பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஆழமா போயிருக்கிறாரு அவரு. ஏக்கார்ட் டோலேங்கிறவர் வந்து பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அவரு இப்ப கூட நீங்க ஆன்லைன் போனீங்கன்னா நெறைய வீடியோஸ் இருக்கு அவரோடது. அதெல்லாம் நீங்க கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கலாம். நெறைய கேள்விகளுக்கு ரொம்ப எதார்த்தமா பதில் சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம அவர் வந்து இந்த ஏக்காத் தொழில்ல என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல புத்தர், ஜீசஸ் எல்லாருமே வந்து ஞானத்துக்குள்ள வாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வாங்க அப்படின்னு நெறைய பேர சொன்னாலுமே, ஒரு மினிஸ்கியூல் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் பீப்பிள் தான் வந்து இத ஏத்துக்கிட்டாங்க. பலர் அதை ஏத்துக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது, இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில ஹியூமானிட்டியே பிரம்மாண்டமா இந்த ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சா தான், நம்ம வந்து இந்த பழைய கட்டுப்பாடுல இருந்து தகர்த்து எறிஞ்சு நம்மளால வெளிய வந்து, நம்மளோட கான்ஷியஸ்னஸ உயர்த்திக்கலாம். அதை எப்படி உயர்த்தணும்? அதை எப்படி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும்? அப்படின்னு ரொம்ப ஆழமான கருத்துக்கள் எல்லாம் அந்த புஸ்தகத்துல அவர் சொல்லியிருக்காரு. எதார்த்தமா சும்மா இன்னைக்கு எடுத்து 10 நாள் 1 மணி நேரத்துல படிச்சு முடிக்கக்கூடிய புஸ்தகமே அது கிடையாது. ஒவ்வொரு சாப்டருமே நம்ம அலசி ஆராய்ஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வர வேண்டிய புஸ்தகம். அப்போ அந்த புஸ்தகத்துல அவர் அதான் சொல்றாரு. அதாவது நியூ எர்த் அப்படி புதுசான ஒரு பூமியை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறத அவர் ஆராய்ச்சி செய்றாரு. அது வந்து எங்க நம்ம பலர் பேரு சேர்ந்து புதுசா ஒரு பிசினஸ், புது கம்யூனிட்டி அப்படி நம்ம ஆரம்பிக்கணுமா? இல்ல. அவரு என்ன சொல்றாருன்னா, நியூ எர்த் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வித்தின் யூ. நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ள இருந்து தான் அந்த நியூ எர்த்த நம்ம கிரியேட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தும் அந்த மாற்றத்த நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா, அதுல இருந்து ஒரு புத்தம் புது பூமிய நம்ம எல்லாருமே சேர்ந்து கிரியேட் பண்ணலாம். அப்படிங்கிறத ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஆன்மீகத்துக்குள்ள கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களால அந்த புஸ்தகத்த படிக்கவே முடியாது. ஏன்னா, அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். புரிய கூட செய்யாது. ஒரே இத திரும்ப 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 படிச்சோம்னா, ஒரு கண்ணோட்டம் நமக்கு கிடைக்கும். அவரே அதுல பல இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அ இந்த ஆன்மீக பயணத்துல இருக்கவங்களா இருந்தா, இந்த புஸ்தகமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்க புதுசா வர்றீங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு இந்த புஸ்தகத்தினால உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படலாம். இல்ல நீங்க இந்த புஸ்தகத்த அவ்வளோ கூட நீங்க டீப்பா படிக்க மாட்டீங்க. கொஞ்சம் பேஜஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி சொல்லுவார். இவ்வளோ தூரம் நீங்க வந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு இருக்கு. உங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படிங்கிற மாரி அவர் தட்டி குடுத்து தான் அந்த புஸ்தகம் கடைசி வரைக்கும் கொண்டு போவார். ஸோ அவரு அப்ப அந்த நியூ எர்த் கிரியேட் பண்றதுக்கு அந்த 3 கோட்பாடுகள் அவர் சொல்றாரு. அக்செப்டன்ஸ், என்ஜாய்மென்ட், எந்தூசியாசம். அப்போ உண்மையாவே நமக்குள்ள இந்த 3 தகுதிகள நம்ம கொண்டு வரணுமா. இந்த நியூ எர்த் அப்படி கிரியேட் பண்ணணும். நமக்குள்ள ஒரு அவேக்கனிங் வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அவேக்கனிங் புதுசா ஒரு கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ள அப்படியே பூத்துக்கிட்டு மலரணும் நமக்குள்ள அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு உண்டான பல ஸ்டெப்ஸ் அவர் கொண்டு வராரு. ஒவ்வொரு டாபிக்கா ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்து, அந்த 3 இது வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அவரு ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது எந்த ஒரு சிச்சுவேஷன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நமக்கு வாழ்க்கையில டே டு டேல நெறைய டியூட்டீஸ் இருக்கு. காலையில எந்திரிக்கணும். நம்ம குடும்பத்துக்கு வேணுங்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம செஞ்சு குடுக்க வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சு குடுக்கணும். ஆஃபீஸுக்கு போனா அங்க உள்ள டியூட்டீஸ் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் நம்மளுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ பல நேரம் நமக்கு பார்த்தோம்னா, இதெல்லாம் நமக்கு பாரமா இருக்கும். ஆனா இத நம்ம செஞ்சாகணுமா? ஆனாலும் செஞ்சுதான் ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பாரத்தோட நம்ம செஞ்சுகிட்டு இருப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அத வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கார்ல போறோம். மழையா பெய்யுது. டயர் பங்க்சர் ஆயிருது. அந்த இடத்துல பாரமா இருந்து அந்த மழையில நனைஞ்சு நம்ம டயர மாத்தணுமா? அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளே அவரு கோட் பண்றாரு. அந்த மாரி ஒரு மனப்பான்மை இல்லாம, ஓகே மழை பெய்யுது. நம்ம இப்ப டயர மாத்தணும். அப்படின்னு அந்த க்ஷணத்துல அந்த அக்செப்டன்ஸ் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நம்ம மைண்ட் உடனே ஷிஃப்ட் ஆயிருமாம். அந்த பெயின்ல இருந்து நம்ம விடுவிச்சுருவோம். அது என்ன அப்படிங்கிற பாரத்துல இருந்து விடுவிச்சு, நம்ம அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட் வந்தோனே நம்ம கான்ஷியஸ்னஸ் அங்க ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ நம்ம அந்த வேலையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் அவேக்கன் ஆகி அக்செப்டன்ஸ் வரவும் அந்த கான்ஷியஸ்னஸோட எனர்ஜி வந்து நம்மளோட ஆக்ஷனுக்குள்ள வந்துடும். அப்போ நம்ம அந்த வலியோ அந்த பாரமோ அந்த வேலையில அதை விட்டுட்டு நம்ம அந்த வேலையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் உடைய எனர்ஜியை நம்ம செய்யக்கூடிய வேலையில நம்ம கொண்டு வரணும். என்னைக்கு நம்ம அதை பிளாக் பண்ணி இது கஷ்டம், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்ம கான்ஷியஸ்னஸ் அந்த வேலைக்குள்ள போகல அப்படிங்கறத அவர் அவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு, எந்தூசியாசம் வேணும். நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுல என்ஜாய்மெண்ட் இல்ல, எந்தூசியாசமும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. எந்தூசியாசம்னா ஒரு பர்பஸே நமக்கு வந்துருமா. இப்ப நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம்னா நாளடைவுல அந்த பயணத்துல நம்மளுடைய வாழ்க்கையோட பர்பஸ் என்னங்கிறதும் கண்டிப்பா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிய ஆரம்பிச்சிருச்சா நமக்குள்ள ஒரு பயங்கர ஒரு டிரைவ் வந்துடும். இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணோம். இதுதான் இப்ப நம்ம சந்திரா புலமரிசிட்டி சாரையே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். அவருக்கு வந்து இந்த தியானத்தை வந்து அறிவுபூர்வமா அறிவியல் பூர்வமா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா பிசினஸ்ல இருக்கவங்கள சிஇஓவா இருக்கவங்க எல்லாம் வெளியே சிஇஓ உள்ள புத்தாவா இருந்து அந்த பிசினஸ் நடத்தணும் அப்படிங்கிறது அவருக்கு திடீர்னு ஒரு பர்பஸா வந்துச்சு. அப்படி ஒரு டிரைவ். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் எந்த நேரம் ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. நைட்டு கூட லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. விடிய காலையில திரும்பவும் எந்திரிச்சு அவர் வேலையை ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவரோட லைஃப் பர்பஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுல அவருக்கு வந்து அவேக்கன் ஆயிட்டாரு. அப்போ அவரு அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சு, இதுதான் நம்ம லைஃப் பர்பஸ். அதை என்ஜாய் பண்ணவும் செய்வார். அப்படியே ஒரு லைட் ஹார்ட்டடா இருக்காரு. அவரோட பிஹேவியர் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்தூசியாசம் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் அவ்வளவு வேலை நம்ம பாக்குறோமேங்கிற கூட ஒரு பாரமா இருக்காது. ஸோ இந்த மூணுமே கண்டிப்பா வேணும். இந்த மூணு நமக்கு இருந்தா நம்ம அந்த நியூ எர்த் அப்படிங்கிறது ஏதோ எதிர்காலத்துல ஒண்ணு இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அது நிகழ்காலத்துல இருக்கு. இது இருக்கும்போது யூ ஆர் brought டு த பிரசன்ட். நம்ம ஏதோ ஃபியூச்சர்ல நம்ம நியூ எர்த்தை கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது கிடையாது. நீ இப்போ இந்த க்ஷணத்துல என்ன வேலை செஞ்சுக்கிட்டியோ அதை ஃபுல்லா கவனி. அதுல ஃபுல்லா என்ஜாய் பண்ணு. அதுல ஃபுல்லா எந்தூசியாசம் காட்டினா அதுதான் நியூ எர்த். இது வந்து எங்கேயோ தூரத்துல எங்கேயோ எதிர்காலத்துல இல்ல. இட் இஸ் இன் த பிரசன்ட், இட் இஸ் இன் த நவ், இட் இஸ் வித்தின் யூ அப்படிங்கறதுதான் இந்த புஸ்தகத்தோட அழகான தத்துவம். அத பல கோணத்துல அவர் ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. தமிழ்லயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புஸ்தகம். புத்தகங்கள் அறிவின் சிறந்த ஆதாரம் அப்படிங்கிறாங்க. புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துன்பம் அறியாமையால் வருகிறது. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா நேத்து. ஞானம் துன்பத்திலிருந்து விடுதலைக்கு வழிவகுக்கிறது. புத்தகங்கள் அறிவொளிக்கான விரைவான குறுக்கு வழி. அதாவது விரைவான நம்மளால ஃபாஸ்டா போயிடலாம் லிபரேஷனுக்கு, அது ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஃபாஸ்டா போகக்கூடிய ஒரு வழியை வந்து புஸ்தகங்கள் கொண்டு போகுது. தியானம் ஒரு வழிதான், கர்மயோகம் ஒரு வழிதான். ஆனா இந்த புஸ்தகங்கள் படிச்சா ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிண்டா குட்மேன் அவங்க தான் அப்படி சொல்றாங்க. இட்ஸ் a shortcut to enlightenment. புக்ஸ் ஆர் ஷார்ட். ஸோ நம்ம புஸ்தகங்கள் படிக்கணும் நான் சொன்னேன். அப்புறம் திடீர்னு நடுவுல நமக்கு ஒரு அவேக்கனிங் வந்துன்னா we will get into spiritual books. அப்ப அந்த எந்த மாதிரி நம்ம புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா, ஒத்து போகும் புத்தகங்களை படிக்கிறது. 3 கோட்பாடுகள் அதுல என்ன இருக்கு. நாம் உடலை விட மேலானவர்கள், நாம் ஆற்றல், அந்த மாதிரியான புக்ஸ் படிங்க. அப்கோர்ஸ் த்ரில்லர் புக்ஸ் நம்ம படிப்போம், மிஸ்ட்ரி புக்ஸ் நம்ம படிப்போம், ரொம்ப ஜாலியான புக்ஸ் நம்ம படிப்போம், காமெடி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் நம்ம ஆன்மீக வழிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பேசக்கூடிய புஸ்தகங்களை படிக்கணும். அதாவது நம்ம வந்து இந்த உடல் அல்ல, நம்ம ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகங்களை நம்ம சூஸ் பண்ணி படிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது. அகைன் இதே தான், நம்ம வந்து இந்த உடம்பு கிடையாது, நம்ம வந்து ஆற்றல், நமக்கு வந்து அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகங்களை இப்போ டாக்டர் வேன் ரயன் இருக்கார். அவர் மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறதுலாம் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருப்பார். நம்மளுக்கு வந்து ட்ரீம்ஸை ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவர் நம்ம வந்து இவ்வளவுதான் நமக்கு பாசிபிலிட்டி கிடையாது, we can manifest our dreams அப்படின்னு சொல்ல போய் அது மாதிரி பாலோ கோலோன்ற ஒரு த ஆல்கமிஸ்ட் அவரோட ஃபேமஸ் புக் அதுதான். தி ஆல்கமிஸ்ட் எப்படி நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு அழிவே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் போய் தேடுறாரு என்ன நமக்கு லைஃப்ல இருக்கு அப்படின்னு தேடும்போது நம்ம வந்து we are the power அப்படிங்கிற மாதிரி நம்ம we can change anything அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மாதிரி இன்னொரு புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் நியூட்டன் கொண்டவிட்டியோடது கான்சியஸ்னஸ் ஹீல்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம். அது அவரோட ஃபர்ஸ்ட் புஸ்தகம்.
டாக்டர் நியூட்டன் கான்டிவேட்டியோட. அதுலயும் அவர் அப்படிதான் சொல்றாரு, நம்ம உடம்ப வந்து நம்ம எப்படி இந்த கடைசி இது பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் யதார்த்தத்திற்கு சாத்தியத்தை கொண்டு வருங்க. நம்ம எண்ணங்களால எப்படி நம்மளால இந்த ரியாலிட்டியை கொண்டு வரலாம், அதுக்கு வந்து நமக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கறது வந்து அந்த கான்சியஸ் அப்படிங்கிற புஸ்தகத்துல எப்படி நம்ம உடம்போட நம்ம ஒரு உரையாடலை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் பியூட்டி ஃபேரி டெய்ல் நம்ம எல்லாம் சின்ன வயசுல பார்த்திருப்போம். தூங்கவே முடியும். அப்பா அம்மா கிட்ட எனக்கு தூக்கமே வரல, என்ன அவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவு அழகான ஒரு பெட்ரூம், அவ்வளவு அழகான ஒரு கட்டிலு, சூப்பரான ஒரு மேட்ரஸ் எல்லாம் போட்டு, ஆனா அவளுக்கு தூங்கவே முடியாது. சோ அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, இருக்க மேட்ரஸ் மேலேயே இன்னொரு மேட்ரஸ போடுவாங்க. அந்த அன்னைக்கும் தூங்கிட்டு எனக்கு தூக்கமே வரல, என் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் மேல 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 மேட்ரஸ் போட்டுட்டே வராங்க. அத்தனை மேட்ரஸ் போட்டாலும் அவங்க சொல்லுவாங்களாம், எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் திடீர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லா மேட்ரஸையும் எடுத்து பார்த்தா அடியில ஒரு சின்ன பட்டாணி இருந்துச்சாம். சோ அவங்க வந்து அந்த சின்ன பட்டாணினால அவங்களால நைட் எல்லாம் தூங்க முடியல. அப்போ டாக்டர் நியூட்டன் கொண்டு ஒரு ஜோக்கா கூட அதுல சொல்றாரு. அதாவது இதோடைய மாரல் என்னன்னு எனக்கு அந்த காலத்துல தெரியல, ஆனா இப்ப வந்து இதோட மாரல் என்னன்னா, நம்ம பாடி ஸ்பீக்ஸ் த ட்ரூத். நம்ம உடல் வந்து உண்மையத்தான் பேசுது. நமக்கு லாஜிக்கலா இத்தனை மேட்ரஸ்க்கு அடியில ஒத்துனூறு பட்டாணியால தூங்க முடியலையா அப்படின்னு லாஜிக்கலா நம்ம மைண்ட் பேசும். ஆனா நம்ம உடல் தூங்கல அப்படின்னா அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணிதான் ஆகணும். நம்ம உடல் நம்ம கிட்ட பேசுது. அப்ப நம்ம வந்து நம்ம உடல் கிட்ட கனெக்ட் பண்ணி ஆகி அதோட ஒரு டயலாக், நம்ம உரையாடல் நம்ம துவங்கணும். இப்ப நம்ம உடம்புல திடீர்னு ஒரு தலைவலிக்குது அப்படின்னா நம்ம ஒரு மாத்திரையை போட்டு அந்த நேரத்துக்கு நம்ம அதை செட்டில் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ண வேண்டாம். உண்மையாவே நம்ம டீப்பா ஆராய்ச்சி பண்ண போனா அந்த தலைவலி காரணம் வேற என்னவாதான் இருக்கும். அதுக்கு அந்த புஸ்தகத்துல வந்து அழகான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அந்த தியானத்தையும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும் அந்த அந்த புஸ்தகத்துல. அவரு சித்ரா அப்படிங்கிறவரை வச்சு அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய இதுதான் தாட்ஸ் எல்லாம். சோ அதுல வந்து எப்படி நம்ம மனசுக்குள்ள நம்ம உடம்பு கூட பேசணும், எப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணி பிரெத் வழியா எப்படி இந்த உடம்புக்குள்ள நம்ம போய் ஆக்சுவலா அட்வான்ஸ் மெடிடேஷன் ரிட்ரீட்ல வந்து சந்திர சார் இது ஒரு நாள் வச்சிருப்பாரு. பாடி மெடிடேஷன் ஒன்று இருக்கு, ஹீலிங் யுவர் பாடி அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம பிரெத் மூலமா நம்ம பாடிக்குள்ள ஒவ்வொரு செல்குள்ளேயும் நம்ம எப்படி போய் நம்ம டைரக்ட் பண்ணுவோம் அந்த எனர்ஜியை. எந்த இடத்துல நமக்கு வலியோ பிரச்சனையோ இருக்கோ அப்படிங்கறத டைரக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கூட நம்ம பேசணும். நமக்கு ஒரு முட்டியில வரியா, அப்ப அந்த முட்டி கிட்ட அந்த எனர்ஜி நம்மளுடைய பிரெத்த அங்க கொண்டு போயிட்டு அந்த முட்டி கூட நம்ம பேசுறோம். ஏன் உனக்கு வலி இருக்கு, என்ன எதனால அப்படின்லாம் பேசும். ஆக்சுவலி நம்ம அந்த நேரம் அந்த லெவல்ல இருக்கும்போது அந்த முட்டி நம்மளோட திரும்ப பேசணும். நீ இந்த அளவுக்கு இருக்க, நீ கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்க, நீ உன்னுடைய வெயிட்டை கவனிக்காம இருக்க, நீ பாட்டுக்கு எப்படி வேணாலும் சாப்பிட்டுட்டு உன் உடம்ப வந்து சரியா கவனிக்காம எக்ஸசைஸ், நீ அப்படி இருக்கனாலதான் ஏன் இவ்வளவு பாரம் வந்து நான் அப்படி இருக்கேன். சோ அதை காட்டுறதுக்காக தான் நான் இப்ப வலியா இருக்கேன். அப்படி ஏதோ ஒரு இது சொல்லணும், சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை அந்த நம்ம நினைப்போம் இதனால இருக்கலாம்னு. ஆனா நம்ம இமேஜினே பண்ணக்கூடிய பண்ணாம இருந்திருப்போம். அப்படி ஒரு ரீசன் கூட இருக்கும் நம்ம உடல்ல உள்ளது. சோ இது ஒரு பியூட்டிஃபுல், அந்த புஸ்தகமும் நீங்க எடுத்து படிக்கலாம். கான்சியஸ்னஸ் ஹீல்ஸ், டாக்டர் நியூட்டன் கொண்டு. சின்ன புஸ்தகம் தான், ஈஸியா இருக்கும். எழுத்துக்கள்லாம் ரொம்ப பொடியா இருக்காது, கம்ஃபர்டபுளா படிக்கலாம். ஈஸியா உடனே படிச்சு முடிச்சிடலாம். இந்த நியூ அர்த் மாதிரி கிடையாது அது. இது உடனே படிச்சு முடிச்சிடலாம். அந்த டெக்னிக்கையும் நம்ம படிச்சுக்கலாம், நம்மளே நமக்கு பண்ணிக்கலாம் அந்த கான்சியஸ்னஸ் ஹீல்ஸ். அது இப்படி பண்ணும்போது நம்ம எண்ணங்களால நம்ம உடம்ப குணப்படுத்திக்க முடியும். அப்படியா நம்ம எண்ணங்கள் யதார்த்தத்திற்கு சாத்தியத்தை கொண்டு வர ரொம்ப நல்லா அவர் சொல்லியிருப்பாரு. இன்னும் நிறைய சின்ன சின்ன அனெக்டோட்ஸ் எல்லாம் படிக்க புரிஞ்சிடும். இன்னும் அதுக்கப்புறம் அவர் பல புஸ்தகங்கள், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் மெடிடேஷன், இந்த இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப டீப்பாவும். ரொம்ப நன்றி.